வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிறிசில். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 5057 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 4521ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். ஸோ எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் கரெக்ஷன் பெரிய லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 0.1 0.6ன்னு இருக்குது. ஸோ இப்போ இது நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 14.4% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது செப்டம்பர் 2000 இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 13.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 12.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு 20 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 3 ரூபா கூடி 26.4 இருக்கு. இபிஎஸோட டிடிஎம் 102.5 இருக்கு. இது இன்னமும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல 0.22% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஏ இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.16% குறைச்சு வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 0.27% குறைச்சு வச்சிருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் 6.8ஆகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய ஹோல்டிங் 20ஆகவும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் 7.8ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 330, ஃபேர் ப்ரைஸ் 873, கரண்ட் ப்ரைஸ் 4524. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 5.18ன்னு இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்சஸ் கம்மி ஆச்சு. எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் பெர்ஃபார்மன்சஸ் டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்ம அசஸ் பண்ணணும். அது கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம். 102.5ங்கிறது கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம். இது ஆவரேஜ் பண்ணும்போது 25.63ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 30.7. இதோட நம்ம ஆவரேஜ் எஸ்டிமேஷனை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 5 பாயிண்ட் கிட்ட கம்மியாக இருக்கிறாங்க. இதோட இன்ஃபரன்ஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை Q2 அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்பவும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது. குமுலேட்டிவ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒரு 0.5 கிட்டக்க கூட இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ அது Q2 அண்ட் குமுலேட்டிவ்லன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்கிறது நம்ம அந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறோம். அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம சார்ட்ல R4 to R5 வரைக்கும் எடுத்திருக்கிறோம். இதுதான் நமக்கு கால்குலேஷன்ல மேக்ஸிமம் கிடைக்கக்கூடியது. R4ங்கிறது 3736லேருந்து 3793. R4 R5யோட மிட் பாயிண்ட் 4109லேருந்து 4170. R5 4506லேருந்து 4570. இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான், மேலே லேசாக ஏறுற மாதிரி ஏறி இருக்கிறான். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டுங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட 6000க்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ 6100 கிட்டக்க இருக்குது.
அதை மேலே கட் பண்ணுறதுக்கு இல்லை. ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோங்கிறது 4300 இருக்குது. ஸோ இப்போ அதை கட் பண்ணான்னாக்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது எய்தர் மிட் பாயிண்ட்லேயோ இல்லாட்டி R4லேயோ நமக்கு கிடைக்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.